எவனோ ஒருத்தர் ஸ்னாப்பில் ஃப்ரெண்டானா கூட இப்போ பெண்கள் என்ன காலிலேருந்து பல் வளர்க்குறது நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் போடுறாங்க. இன்ஸ்டாகிராம் கூட கொஞ்சம் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னாப்னு ஒரு ஸ்னாப் அனுப்புறது அடிக்ட் ஆகிட்டு அதில் ஸ்னாப் அனுப்பி ஒரு பழக்கமாக இருக்கும்போது இன்னொருத்தனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. இது வந்து சைபர் கிரைம் கீழே வருதுன்னா அவர் வந்து டைரெக்டாக இல்லை அன்னோன் பர்சனாக இருந்து அவங்க ஃபோட்டோ மார்க் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கலாம். சைபர் கிரைமில் வரும். இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கீழே உங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகிருக்குன்னு பார்க்கும் போதே தெரியுது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுதான் இந்த விஷயம் நடந்தது. ஹாட்டான வீடியோ ஷேர் பண்ணுறாங்க. சும்மா வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸில் போடுறது, கொஞ்சம் ஹாட்டாக தெரியுற மாதிரி தூண்டு விடுறது. ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரை தூண்டி விடுறது. அந்த மாதிரி வேட்கள் பெண்கள் நல்லாவே பண்ணுறாங்க. எல்லா பெண்களையும் குறை சொல்ல, இந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க. அப்புறம் தான் இப்போ பையனுக்கு அரிப்பு வருது. அந்த லஸ்ட்ன்ற போதையில் பண்ணுற ஆண்கள் நிறைய பேர் 30% இருக்காங்க. அந்த 70% பசங்க பயத்தில் உள்ள பசங்க பண்ணா தப்பாக அப்போ இடம் கொடுக்கும்போது அவனுக்கு பயம் போயிடுது. அந்த பயம் போயிடுறதுனால இடத்த நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க, ஒன்றுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. வணக்கம் சார். இப்போது இன்றைக்கி ஒரு கேஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் சாட் மூலயமா ஒரு பையன் ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ஸ் அனுப்ப சொல்லி மொலாஸ் பண்ணி அது வந்து ஒரு இப்போ எஃப்ஐஆர் ஃபைல் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த கேஸ் என்னது, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாகவே ஸ்னாப் சாட்டு, இன்ஸ்டாகிராமு அந்த மாதிரி இஷ்யூகளுக்கு ஸ்டார்ட் இன்ஸ்டாகிராம் மூலயமா பெண்கள் பசங்களை ஃபாலோ பண்ணுறது, பசங்க பெண்களை ஃபாலோ பண்ணுறது, 2 பேரும் ஜெண்டர் மாற்றி பண்ணுறது இருக்குது. எங்களுக்கு நிறைய இருக்குது. ஃபாலோ பண்ணுறது இல்லாமல் புதுசாக அப்ரோச் பண்ணுறது, தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இல்லாட்டி கூட இப்போ ஸ்ட்ரேஞ்சர்னு ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க, நான் ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுருக்காங்க. அது ஸ்ட்ரேஞ்சர் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரேஞ்சர் கொஞ்ச நாள் கழிச்சு பெஸ்டியாக மாறுறான், கொஞ்சம் பேச ஃப்ரெண்டாக மாறான். எவனோ ஒருத்தன் கூட வந்து ஃப்ரெண்டாகிடுறான். சும்மா சேட் பண்ணுவோம், நிறைய பேர்கிட்ட பேசணும் அப்படின்னு பழக்கங்கள் சோஷியலாக இருக்கணும். நிறைய பேர் பர்சனலாக இருக்காங்க, பர்சனல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கான நல்ல ஒரு ஆப்பு இன்டர்நேஷ்னல் கம்பெனி இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. பர்சனல் யூஸுக்காகவும் இருக்குது. நம்மளுக்கு தேவைன்னா ப்ரைவேட்டில் அக்கௌண்ட் வச்சுக்கலாம், நம்மளுக்கு தேவைன்னா பப்ளிக், நம்ம யூஸுக்கு தகுந்த மாதிரி அது இருக்குது. அது ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாமா, கண்டவனுக்கும் அது கொடுக்குறது. நிறைய பிள்ளைங்க அந்த மெஷர்மெண்ட்டோடு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் ப்ரைவேட் அமௌண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் ரொம்ப சோஷியலைஸாக இருப்பாங்க. ரொம்ப சோஷியலைஸ் யார் என்ன ஃபேக் ஐடி கூட பேசுது, ஆணும் பேசுறது, பெண்ணு நிறைய பேர் அப்ரோச் பெண்ணும் பேசுது. இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமு அந்த ஸ்னாப் சாட்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்ப சோஷியலைஸ் ஆகிடுச்சு. அந்த தப்பான இதை பார்க்கறதுக்கு ஹாட்டாக பார்க்கறது நிறையா ஓப்பன் பண்ணாமல் ஹாட்டாகவே நிறையா வருது. அந்த லஸ்டி டாபிக்ஸாக வரும்போதே சோஷியல் மீடியாவில் வரும்போதே பார்க்கும்போது ஒருத்தனுக்கு பேசணும் தான் தோணும். ஒரு பெண்ணுக்கும் ஆசை இருக்கும், ஒரு பையனுக்கும் ஆசை இருக்குது. அதெல்லாம் தப்பு இல்லை. பர்சனலாக ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கு, அதெல்லாம் தப்பு இல்லை. முறைப்படி கல்யாணம் பண்ணுறது, முறைப்படி ஒரு லவ் பண்ணுறது, அதெல்லாம் தப்பு எதுவுமே இல்லை. சட்டப்பூர்வமாக எதுவும் தப்பு இல்லை. அதையும் மீறி ஒரு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புன்றது ஸ்னாப் சாட்டில் ஒன்று வச்சுருக்காங்க. ஸ்னாப் சாட்லையுமே நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு ஸ்னாப் அனுப்புறதோ, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த அப்டேட் பண்ணுறதோ ஒன்று இருக்குது. எவனோ ஒருத்தர் ஸ்னாப்பில் ஃப்ரெண்டானா கூட இப்போ பெண்கள் என்ன காலிலேருந்து பல் வளர்க்குறது நைட்டு படுக்கிற வரைக்கும் என்னென்ன பண்ணுறாங்க எல்லா விஷயத்தையும் போடுறாங்க. இங்கே போய் இப்போ இங்கே படுத்தேன், இங்கே கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சேன், இங்கே காஃபி குடித்தேன், இங்கே போய் வேலையை பார்த்தேன், டயர்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறாங்க. ஸ்னாப்புன்ற இன்ஸ்டாகிராம் கூட கொஞ்சம் ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னாப்னு ஒரு ஸ்னாப் அனுப்புறது அடிக்ட் ஆகிட்ட நிறைய பேர், நிறைய யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆண்கள் பெண்களில். அதில் ஸ்னாப் அனுப்பி ஒரு பழக்கமாக இருக்கும்போது இன்னொருத்தனுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க. ஒரு பையனுக்கு நான் இங்கே இருக்கேன், நான் இப்படி இருக்கேன், நான் இதை பண்ணுறேன், இது ஒரு ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கொடுத்து ஸ்னாப் மூலிமா ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரிஞ்சு அதில் வந்து ஏன்னா பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டும் நிறைய பேர்கிட்ட பேசுகிறாங்க. ஏன்னா உடனே போயிடுது, சேட்லாம் கிளியர் ஆகிடுது, நிறைய பேருக்கு தெரியாது அந்த மாதிரி. இப்போ தமிழ்ன்ற ஒரு அன்னோன் காலை வந்து ஒரு ஸ்னாப் மூலிமா சந்திக்கிறார். சென்னையில் வசிக்கிறவங்க 2 பேரும் ஸ்னாப் மூலிமா மீட் ஆகி ஃப்ரெண்டாக ஆகிறாரு. அன்னோன் ஃப்ரெண்டாக ஆகிறாரு. ஃபஸ்ட்டு கூடிய சீக்கிரம் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டாக ஆகிறாரு. கூடிய சீக்கிரம் கொஞ்சம் பெஸ்டியாக ஆகிறாரு. பெண்ணு இடம் கொடுக்க போய் தான் அவர் இந்த அன்னோன் ஃப்ரெண்டாக அவர் ஸ்னாப்புக்குள்ளே வராரு. பொண்ணு இடம் கொடுக்க போய் தான் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிறாரு. பொண்ணு இடம் கொடுக்க போய் தான் அவர் பெஸ்டி ஆகிறாரு. பொண்ணு அந்த இடன்ற ஒன்று கொடுக்கலன்னா அவர் உள்ளே வந்திருக்க மாட்டார். அந்த பெண்ணோட தப்பு, முதல் தப்பு அவர் கொடுத்த ஸ்பேஸ். அவள் வந்து நாட்டியமாக நியாயம் பேசுகிறது இருக்கும். இல்லை நான் தப்பு பண்ணல, நான் சோஷியலைஸாக இருக்கேன், அவனை யார் இவ்வளோ ஸ்டெப் எடுக்க சொன்னது, அவனை யார் நியூட் ஃபோட்டோ கேட்க சொன்னது, அந்த பெண்கள் வேணால் சொல்லலாம். நீ எதுக்கு இடம் கொடுத்தன்னு முதல்ல அவங்க தாய் தப்புன்னு அவன் செருப்பால் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவன்கிட்ட போகிறது, இவனை போய் ஆக்ஷன் எடுக்கிறது பண்ணலாம். அவன் பண்ண தப்பு, இடம் கொடுத்தது ரொம்ப தப்பு. ஃபஸ்ட்டு அஃபென்ஸ் ஆரம்பிக்கிறது அதில். இதில் முதல் அக்யூஸ்டு பொண்ணு, அப்புறம் தான் பையன் அதில் வருவான். பையன் பண்ண தப்பு தான்,
அது செக்ஷுவலி பண்ணுறவனோ அப்யூஸ் பண்ணுறவனோ மிரட்டுறானோ எல்லாமே தப்பு, ரொம்ப தப்பு. என்ன மாதிரியான அப்யூஸ் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக அதில் அவர்? இது வந்து சைபர் கிரைம் கீழே வருதுன்னா அவர் வந்து டைரெக்டாக இல்லை அன்னோன் பர்சனாக இருந்து அவங்க ஃபோட்டோ மார்க் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கலாம், சைபர் கிரைமில் வரும். இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கீழேயே உங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைலாக இருக்குன்னு பார்க்கும் போதே தெரியுது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுதான் அந்த விஷயம் நடந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு தெரியாமல் நடந்தால் சைபர் கிரைம். அவனை போக்சோவில் போடுறதோ, போஸ்ட் ஆக்டில் போடுறதோ, ஐசிசியில் அவன் கமிட்டியில் விசாரிக்கிறதோ எல்லாமே இருக்கும். அது பொண்ணு இடம் கொடுத்து பேசி பழகி, இடம் கொடுத்து பழகி, ஃப்ரெண்டாகி, ரொம்ப ஒரு ஸ்டேஞ்சர்லேருந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாகி இடம் கொடுத்து அந்த பாண்டிங் கிரியேட் பண்ணி பொண்ணும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஓகே. ஃப்ரெண்டு கூட செக்ஸுவலி இருந்தால் நோ இஸ் நோன்னு சொல்கிறாங்க, கேட்டாலும் அவங்க கூடாது. ஒரு ப்ராஸ்டியூட் கூட இருந்தாலும் அவங்க கேட்டாலும் கூடாது, அதுவும் சட்டப்படி தப்பு. ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் அது தப்புகள் இருக்கும்போது ஒரு புதுசாக ஒரு பண்ணுறவன் ஆசை உள்ள பையன் நான் வரும்போது ஹாட்டாக ஸ்னாப்லன்றது கூட ஹாட்டாக போடுறது கூட நிறைய இருக்குது. பெண்கள் நிறைய ஹாட்டாக ஷேர் பண்ணுறாங்க, ஹாட்டான வீடியோ ஷேர் பண்ணுறாங்க. சும்மா வீட்டில் இருக்கிற ட்ரெஸ்ஸில் போடுறது, கொஞ்சம் ஹாட்டாக தெரியுற மாதிரி தூண்டு விடுறது. ஒரு 50 பேர் இருக்காங்கன்னா 50 பேரை தூண்டி விடுறது. அந்த மாதிரி வேட்கள் பெண்கள் நல்லாவே பண்ணுறாங்க. எல்லா பெண்களையும் குறை சொல்ல, இந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க. ஓகே. அப்புறம் தான் இப்போ பையனுக்கு அரிப்பு வருது. அப்படி இருந்தாலுமே அந்த பையன் அந்த மாதிரி ஒரு பொண்ணு ஆட்டா இருக்குன்னா உடனே போய் கேட்ட முடியாது. உன் ஃபோட்டோ அனுப்பு, அவன் கூட செக்ஷுவலி இருக்கணும் அப்படி எந்த பையனாலும் உடனே போய் கேட்ட முடியாது. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண. எந்த ஒரு பையனாலும் கேட்டாலும் ஒரு ப்ராஸ்டியூட்டாக இருந்தால் கூட கேட்கறது தயங்கப்படுவானு. பசங்க பண்ணுறவான விஷயத்த ஆனால் கேட்கறது தயங்கப்படுவானு. பெண்கள் தூண்டி விடுவாங்க. வித்தியாசம் அதுதான் இருக்குது. புரியுது. நல்ல பெண்கள் இருக்காங்க, ப்ரைவேட்டாக இருக்கவங்க இருக்காங்க. இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியா எல்லாத்துலேயும் எல்லா பெண்களும், எல்லா நல்ல பெண்களும், ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்கவங்க, வீட்டுக்கு பயந்த பெண்களும் இருக்காங்க. அவங்க அமைதியாக தானே இருக்காங்க. அவங்க அமைதியாக வாழை சுருட்டிட்டு இருக்கும்போது தப்புன்னு சில விஷயம் தெரிஞ்சலாம். அதே தப்புன்ற விஷயம் இந்த பொண்ணுக்கும் தெரியும். இவன் இடம் கொடுத்துருக்கா, ஸ்னாப்பில் கொடுத்துருக்கா, இப்போ க்ளோஸ் ஆகி எல்லா ஸ்னாப்பையும் ஃபாலோ பண்ணி எங்கே போகிறான் எல்லாமே தெரிஞ்சு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஒரு கட்ட சூழ்நிலைக்கு அப்புறம் ஹாட் போட்டோ கொடுன்னு கேட்குறான். அதே அமைச்சிருக்கா, ஷேர் பண்ணியிருக்கா, இவங்களுக்கு கொடுத்தல் வாங்குறது ஷேர் பண்ணியிருக்கான். அது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கிறனால எல்லாருக்கும் பரவுற மாதிரி விஷயமா போயிடுது. அவன் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட காட்டுற மாதிரி போயிடுது. ஒரு கட்ட நிலைக்கு போகலாம், வீடியோ கால் பண்ண ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிடும் அந்த பையன். ஓகே. ரொம்ப கட்ட நிலைக்கு போகும்போது வீடியோ கால் பண்ணி ப்ரெஷர் பண்ணும்போது அப்போ தான் வீடியோ கால் பண்ண அவனுக்கு மட்டும் பண்ணாமல் கூட ஒரு 5 பேர் இருக்காங்க, அவங்களும் நீ சேர்த்து காட்டி ஆகணும். ஓகே. அந்த இடத்துல இப்போ அவனுக்கு மட்டும்னா கூட அந்த பொண்ணு காட்டியிருக்கா இல்லையான்னு, அவங்க பேசியிருக்கா இல்லையான்னு அவங்களுக்கு தான் தெரியும். இன்வெஸ்டிகேஷன் மோட் இப்போ எஃப்ஐஆர் மட்டும் தான் ஃபைலாக இருக்குது. போக இன்வெஸ்டிகேஷன் பார்த்து தான் நம்மளுக்கு தெரியும். இந்த ஜென்சின்னு புதுசாக ஏதோ சொல்கிறாங்க, அது இதுன்றாங்க. அதில் மெச்சூர்ட் ஆகிடுறாங்களா பெண்கள் நிறைய பேர். இந்த ரிலேஷன்ஷிப் பண்ணிக்கலாம், எவ்வளோ பேர் கூட என்ன வேணால் பண்ணலாம், தப்பே இல்லை. ஓகே. அப்புறம் கல்யாணம் பண்ணுறப்ப அவங்ககிட்ட உண்மையாக இருக்கலாம், அதுதான் முக்கியம் அப்படின்னு முன்னாடி பசங்க பேசியிருந்தானுங்க. இப்போ பொண்ணுங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துட்டாங்க. நிறைய பசங்க பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சொல்லி தரதில்லை. பெண்கள் தான் இந்த ரிலேஷன்ஷிப் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தவங்க ஹீரோயின்ஸு கூட இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, யூடியூபர்ஸு, நிறைய பெண்கள் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கவங்கள அவங்க மூலியமாக தான் ஒரு வக்கீலாக இருக்கும் எனக்கோ, ஒரு நார்மல் பையனாக இருக்காங்களோ, ஒரு ஸ்கூல் பையனுக்கு கூட 6வது படிக்கிற ஸ்கூல் பையன் எங்கள் வீட்டில் இருக்கும் சின்ன பையனுக்கு கூட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் என்னன்னு தெரியுது, எனக்கு தெரியல. ஓகே. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏது மூலம் மீடியா மூலியமாக போகுது. மீடியா மூலியம் பசங்க மூலியமாக ஷேர் ஆகிற விஷயமே இல்லை. பெண்கள் மூலியமாக கற்றுத்தர விஷயம் இது. பெண்கள் போய் இப்போ ஒரு ஹீரோயின் படம் இன்டர்வியூ வைக்கிறாங்க, அங்கே ஹீரோவுக்கு கேட்டால் ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. அங்கே இருக்க பொண்ணு எல்லாத்துக்கும் அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கு. இதே மாதிரி தான் சமுதாயத்துலேயும் எல்லா பெண்களும் தான் இந்த விஷயத்தை தெரிய வைக்கிறாங்க. அவங்க தான் இடம் கொடுக்கறது. நல்ல பெண்கள் இருக்காங்க, தவறு யாருமே சொல்லவே முடியாது. இந்த மாதிரி சமுதாயம் கிடைக்கிற பெண்களும் இருக்காங்க, அதை துணை போகிற ஆண்களும் இருக்காங்க. இடமே கொடுக்கலன்னா அவனுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஓகே. இந்த மாதிரி ரிலேஷன் இடமே கொடுக்கணும் ஒரு ஆணுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. பயம் உள்ள ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த 30%மோ 20% தான் அந்த பயத்தையும் மீறி அந்த லஸ்ட்ன்ற போதையில் பண்ணுற ஆண்கள் நிறைய பேர் 30% இருக்காங்க. அந்த 70% பசங்க பயத்தில் உள்ள பசங்க பண்ணா தப்பான்னு. அப்போ இடம் கொடுக்கும்போது அவங்களுக்கு பயம் போயிடுது. அந்த பயம் போயிடுறதுனால இடத்த நல்லா யூஸ் பண்ணிக்கிறானுங்க, ஒன்றுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீ என் கூட லவ் பண்ணலையே, இந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு, அப்போ என் கூட மட்டும் இருக்கவன் நீ நிறைய எல்லாரும் கூட இருக்கலாமே அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடுது அவனுக்கு. இது அவங்கள தப்ப சொல்ல முடியாது. இந்த இடமும் அந்த இது எக்ஸ்பிளனேஷன் அவங்க கொடுக்க இடம் போகிறதுனால தான். புரியுது. அப்போ எல்லா பசங்களும் அட்டாச் ஆகிட்டு வருது. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப வருது. புரியுது. இப்போ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு தெரியாமல் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு இந்த பிக்ஸ் கேட்டிருந்தா அது கம்பல்சரி வந்து சைபர் கிரைமில் தான் வந்திருக்கும். பொண்ணுவோட இன்டென்ஷனே இல்லாமல் ஃபோர்ஸ் பண்ணியோ இல்லை அவளோட இன்டென்ஷன் இல்லாமல் அவள் ஃபோட்டோ எடுத்து மார்க் பண்ணியோ
இப்போ அந்த லோன் வாங்குறதுக்கெல்லாம் நிறைய பேர் பொண்ணுங்களை மிரட்டுறதுக்கு அவள் ஃபோட்டோ போட்டு அந்த மாதிரி இஷ்யூஸஸ் பொண்ணு ரிலேட்டபிள் இல்லாமல் லோனுக்காக ஃபோன் போட்டோ மிரட்டுறது அந்த மாதிரி கேசஸ் நிறைய சைபர் கிரைமில் ரெஜிஸ்டர் இருக்குது. சிபிஐயில் நிறைய பேர் என்கொயரி பண்ணுறாங்க. இது ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கு நடக்கிற விஷயம். அங்கேருந்து போய் பிரச்சனையாக மாறி இடம் கொடுத்து தான் போயிருக்கு. இது விசாரணைலாம் தெரியும். அவங்க சொல்கிறாங்க இப்போதைக்கு நான் அனுப்பவே இல்லை, அவன் தான் கேட்குறான். இதை போலீஸ் விசாரணையில் அவன் உளுந்தூர்பேட்டையில் இருக்கான் கண்டுபிடிச்சி வீடியோ கால் வரலான்னு நேரடியாக ஒரு நாள் ரூமில் இருக்குன்னு கூப்பிட்றாங்க. ஓகே, நேராக ரூமில் இருக்கும் கூப்பிடுவாங்க. அவளும் அக்செப்ட் பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்க போய் அவள் கொடுத்துட்றா, அந்த இடத்த கொடுத்துட்றா, அப்புறம் பயப்படுறா. இப்படி ஒரு இன்டென்ஷன் போயிடுச்சு. அவளும் தப்பான ஒரு இன்டென்ஷன்ல கொடுத்துற இடத்துக்கு கூட அப்புறம் பயப்படுறா. வீரகுமார் கமிஷனுக்கு போய் நெருங்கி இந்த கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த பையனை தேட சொல்லி இந்த மாதிரி கொடுக்குறாங்க. வீரகமிஷனர் கமிஷனரும் அவர் மஃப்டியில் போலீஸ் அனுப்பிச்சு ஆலந்தூர் மெட்ரோக்கு அவன் கூப்பிட்றான். அந்த பொண்ணு ஓகே, ஆலந்தூர் மெட்ரோ கூப்பிடும் போது அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு மஃப்டியில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது தெரியுது அவன் அந்தந்த லொக்கேஷன் மாற்றி அலைய விடுறான் அந்த பொண்ணு. ஓகே, அப்போ அவன் ஃபோன் லொக்கேஷன் ட்ராக் பண்ணும்போது அது தான் உளுந்தூர்பேட்டையில் இருக்கான். அவன் உளுந்தூர்பேட்டை இருக்கான்னு சொல்லி 2 ஸ்பெஷல் டீம் வச்சிருக்கவர். இங்கே ஒரு ஸ்பெஷல் டீம் பொண்ணோட அமுச்சு விட்டு அங்கே ஒரு ஸ்பெஷல் டீம் உளுந்தூர்பேட்டை அமுச்சு அவனை அரெஸ்ட் பண்ணி லாக் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி லாக் பண்ணி அவனை இம்ப்ரெஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அவன் மேலே அவன் மேலே எஃப்ஐஆர் மட்டும் தான் போடுறாங்க. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டும் பிஎன்எஸ் ஆக்டில் மட்டும் இப்போதைக்கு அவன் மேலே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஒரு வேளை பார்த்தீங்கன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டால் எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இதுக்கு போக்ஸ் ஆக்ட்லேயும் வரல, போக்ஸ் ஆக்ட்லேயும் வரல. இது லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட்டும் வராது, டெத் இம்ப்ரெஸ்மெண்ட் எதுவுமே வராது. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ஒரு இம்ப்ரெஸ்மெண்ட் அவனுக்கு இருக்கும், ஒரு ஃபைனபிள் அமௌண்ட்டாக இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே அவனுக்கு வேறு எதுவும் கிடைக்காது. இது சும்மா ஃபோன் அஃபென்ஸை தேடி பிடிச்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப சோஷியலாக பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி நிறைய விஷயத்தை பார்த்தீங்கன்னா தன்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷனே அவங்கள அறியாமல் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொல்லணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கா? ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் நிறைய பேருக்கு ப்ளஸ் ஆகுது. ஓகே, நம்ம அதை ஃபில்டர் பண்ணியோ பார்த்தோ கொடுக்குறவங்களுக்கோ பார்த்து கொடுத்தாவோ கரெக்டான முறையில் அவங்க நடந்துக்கிட்டாவோ இடம் கொடுக்காம எவனும் பேசுகிறான்னா ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் பேசிட்டு போட்டோம். இடம் கொடுக்காதீங்க. புரியுது. மெச்சூரிட்டியாக நடந்துக்கோங்க. இந்த ஸ்பேஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். பேசுகிறான்னு நிறைய பேருக்கு இப்போ ஆசை, அவங்க அப்படி இருக்காங்க இவங்க அப்படி இருக்கான்னு ஆசைகள் தூண்டுகள் எல்லாருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக இருக்குது. ஓகே, அதை யூஸ் பண்ணுற முறைகளை கரெக்டாக மெச்சூரிட்டியாக யூஸ் பண்ணிங்க. யாரும் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது, செக்சுவலி இருக்கக்கூடாது. யாரையுமே நம்ம கேள்வி கேட்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்சது அவங்க இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்சபடி மட்டும் தான் இருக்க முடியும். புரியுது. அதுக்கு நீ எல்லாத்துக்குமே இடம் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கிறது கொஞ்சம் தவிர்க்கலாம். புரியுது. கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதும் இந்த மாதிரி நிறைய ஸ்னாப் மூலியமாகவும் நிறைய பேர் தெரிய வைக்கிறதோ தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க பர்சனல் வேலை, அவங்க பர்சனலாக போகிறாங்க, அதை இன்னொருத்தவங்க அப்டேட் பண்ணி இல்லை அது பர்சனலாக அப்டேட் பண்ணணும். ரொம்ப க்ளோஸ் நேச்சர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி அப்டேட் பண்ணுறாங்க. அது பழக்கம் ஆயிடுச்சுன்னா அப்படியே அப்டேட் பண்ணும். நார்மல் 3rd பர்சன் 4th பர்சன் அந்த மாதிரி அவுட் ஆஃப் சர்க்கிளில் இருக்கவங்களாம் அப்டேட் பண்ணி அவனை க்ளோஸ் ஆக்கிடுது. எல்லாருக்கிட்டையும் ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி பழகிறது மெச்சூரிட்டின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த புதுசாக வந்து ரிலேஷன்ஷிப்லாம் நல்லா இருக்கும், மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் நல்லா இருக்கணும்னு இவ்வளோ இருந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தன் கூட ஒன்றும் நிம்மதியாக இருக்க முடியாது அவங்களால. கண்டிப்பாக. சரி, இவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு ஜாலியாக போய் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை வாழ்ந்துட முடியும்னு கிடையாது. அது அப்போ சஃபர் பண்ணுறதுக்கு இவங்களே ஃபில்டர் பண்ணிக்கலாம். பண்ண முடியாது, நிறுத்தியே ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. கண்ட்ரோலாக இருந்துக்கலாம். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி.